ஹாய் எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்ப. ஏன்னா நம்ம வீடியோ பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. ஸோ ரொம்ப நாளாக எதிர்பார்த்திட்டு இருந்த நம்ம சேனலில் எதிர்பார்த்திட்டு இருக்க நிறைய பேர் வந்து கோல்டு அனலைசிஸ் எப்போ ப்ரோ போடுவீங்க, எப்போ ப்ரோ போடுவீங்கன்னாங்க. ஸோ பட் மார்க்கெட்டுடைய ஃப்ளக்சுவேஷன், மார்க்கெட் டோட்டலாகவே ட்ரெண்டு நோக்கி போய்கிட்டு இருக்கிறதுனால என்னால் போட முடியல. ப்ளஸ் சில பர்சனல் கமிட்மெண்ட்னால நான் சென்னையில் இல்லை. ஸோ அதனால் என்னால் வீடியோ கண்டினியூவாக போட முடியல. பட் இனிமேல் ரெகுலராக வீடியோ கண்டினியூ பண்ணிடுவோம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோல்டு அனலைசிஸ் நெக்ஸ்ட் மார்க்கெட் மூவ்மெண்ட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதா இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு சின்ன டிஸ்க்ளைமர், நம்ம ட்ரேட் ஜீனியஸ் 100% ஃப்ரீ கோர்சஸ் தரோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதில் அல்டிமேட் பியூட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி, என் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ரூலை பேஸ் பண்ணி உங்களோட கேபிட்டல் வாஷ் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த கேபிட்டலை நானே ரீஃபண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ இதே விஷயம் கோர்ஸையும் ஃப்ரீயாக கொடுத்து கேபிட்டலும் என் கோர்சஸ் மூலமாக உங்களுக்கு லாஸ் ஆயிடுச்சு, என் ரூலை பேஸ் பண்ணி லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அதையும் நான் ரீஃபண்ட் பண்ணி தரேன் அப்படின்னு சொன்னால் நம்மளோட ட்ரேட் ஜீனியஸ் ஸ்ட்ராட்டஜி எந்த அளவுக்கு ஒர்த்தபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். ஃப்ரீயாக ஒரு இடத்துல கிடைக்குது அப்படிங்கிறப்போ குவாலிட்டி இருக்காது அப்படிங்கெல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க. எந்த அளவுக்கு நீங்கள் பே பண்ணி படிக்கிறீங்களோ அதே குவாலிட்டி உங்களுக்கும் இருக்கும். பட் ஒரு நல்ல டீசெண்டான கேபிட்டல் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா நம்ம ட்ரேட் ஜீனியஸோட டீமோட கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உடனே சீட்ஸ் அலாட் பண்ணுங்கள். ஏன்னா நெக்ஸ்ட் மந்த் பேட்சஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. முடிஞ்ச அளவுக்கு சீட்ஸை புக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம லிமிட்டட் சீட்ஸ் மட்டும் தான் தரும். குவாலிட்டியான எஜுகேஷன் கொடுக்கணும், குவாலிட்டியான பீப்புள்ஸை ட்ரேட் பண்ண வைக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணம் தான். ஸோ வாங்க நம்ம சார்ட்டுக்குள்ளே போகலாம். ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு சார்ட்டில் நம்ம டீம் இன்னைக்கு நம்ம என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, காலையில் மார்க்கெட் இந்த டெஸ்டினேஷனை ஃபாலோ பண்ணிட்டு அங்கேருந்து கீழே விழுவும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுத்துருக்காங்க. என்னால் அதில் ஷோ பண்ண முடியல. ஸோ அதனால் மொபைலில் ஷோ பண்ணுறேன். ஸோ என்னோட டீம் காலையில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துலேருந்து மார்க்கெட்டு என்ன ஆக போகுது, கீழே விழுறதுக்கான சான்சஸ் ஃபர்ஸ்ட் பிளானே அதுதான். ஸோ மார்க்கெட் இந்த ஜோன்லேருந்து கீழே விழுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதே சமயம் மார்க்கெட் இந்த ஜோனை பிரேக் பண்ணிச்சுன்னா மேலேருந்து கீழே வரதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா, நான் ஃபஸ்ட்டு இந்த வியூ மட்டும் தான் காமிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் தெளிவாக உங்களுக்கு ஷோ ஆஃப் பண்ணுறேன். ஃபர்ஸ்டே கொடுத்துட்டாங்க மார்க்கெட் வந்து என்ன ரியாக்ட் ஆக போகுது அப்படிங்கிறது. எத்தனை மணிக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் 9:45 நம்மளோட பிளான் கொடுத்தாச்சு. நம்மளுடைய கம்யூனிட்டி அசஸ் நம்ம ஃப்ரீ கிளாஸஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்குமே கண்டிப்பாக அசஸ் உண்டு. டோன்ட் மிஸ் த ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா ரெகுலராக மார்னிங் உங்களுக்கு அப்டேட்டட் இந்த கம்யூனிட்டி குரூப்லேயே வந்துடும். ஓகே, ஸோ நம்ம கொடுத்துருந்தாங்க, என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ மார்க்கெட் இந்த ஏரியாலேருந்து மார்க்கெட் இந்த ஜோனை ரீச் பண்ணிட்டு அங்கேருந்து கீழே விழுலாங்கிற மாதிரினா நம்ம என்ன பண்ணிடணும், கீழே கொடுத்துடணும். நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கான ஆப்ஷன்ஸ் என்ன பண்ணியிருக்கலாம், இங்கே செல்லிங் ஏரியா கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கு அப்புறம் இந்த இடத்துல செல்ல போட்டு ஸ்டாப் லாஸை ஜோனுக்கு மேலே வச்சு டார்கெட் ஆல்மோஸ்ட் 1:1.5 போயிடுச்சு, 1:2 இப்போ வரைக்கும் கரண்டாக ரன்னிங் ஆகும். ஏன்னா நம்மளுடைய கன்ஃபர்மேஷன் ரூல் படி தான் இப்படிதான் எடுப்போம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன் இந்த இடத்துல இந்த மாதிரி மார்க்கெட் வரணும், அப்படி இல்லை அப்படின்னா இந்த ஜோனை பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் இங்கேருந்து செல்லு போகணும். ஆஃப்டர் தட் இந்த ஜோனை பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் தான் மார்க்கெட் என்ன ஆகும், லெட்ஸ் மேலே போகணும். ஆனால் ஃபைனலாக ஒரு பிளான் கொடுத்தது என்னன்னா, இந்த ஜோனை பிரேக் பண்ணிட்டு இந்த லைனை பிரேக் பண்ணிட்டா மார்க்கெட் இவ்வளோ தூரம் வந்திருக்கு, எகன் மேலே போக போகுது. எப்படி ப்ரோ கொடுத்தாங்க, இதுதான் வந்து இங்கே இருக்க கன்ஃபியூசனே. ஏன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே தெரியும் எதனால இந்த பிளான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் நியூவா பார்க்குற பிகினர்ஸுக்கு இது ஏன் கொடுத்தாங்க அப்படிங்கிறது தெரியாது. ஸோ அந்த விஷயத்தை தான் நான் இங்கே வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஆக்சுவலி மார்க்கெட்டை நான் பிளைன் சார்ட்டாக எடுத்துக்கிறேன். மார்க்கெட்டை பார்த்தீங்க அப்படின்னா ஓவரால் அப் ட்ரெண்ட் தான், கிளியராக அப் ட்ரெண்டில் இருக்கு. ஓகேவா, ஸோ நான் 50 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் இருக்கேன். ஓவரால் மார்க்கெட்டை நான் ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணுறேன். ஓவரால் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அப் ட்ரெண்டில் இருக்கு. இந்த அப் ட்ரெண்ட் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டோடைய எனக்கு தேவை இந்த அப் ட்ரெண்டோடைய மேஜர் ஸ்விங் லோ எங்கே இருக்குது அப்படிங்கிறது. நான் எப்படி ஃபஸ்ட்டு பார்ப்பேன் அப்படின்னா, இவ்வளோ தூரம் ஸ்விங்காக இருக்கு, அப்போ இதுதான் என்னுடைய மேஜர் ஃப்ளிப்பாக நான் எடுப்பேன். இதை நான் மேஜர் ஃப்ளிப் ஆகிட்டேன்னா என்னோட மேஜர் லோ எதுவாக இருக்கும் அப்படின்னா இதுதான் என்னுடைய மேஜர் லோ. கரெக்டா? ஸோ இதை நான் ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிட்டேன். ஸோ டிசைட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மொமெண்டம் ஃபுல்லாகவே எனக்கு வந்து இம்பல்ஸாக இருக்கும். இது மூவ் ஃபுல்லாகவே என்னது இம்பல்ஸ். இந்த இம்பல்ஸுக்குள்ளுக்குள்ள என்னுடைய ஸ்ட்ரக்சரை பார்ப்பேன். என்னோட ஸ்ட்ரக்சர் எங்கே இருக்குது அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் பார்ப்பேன். ஸோ அதில் உள்ள ஃப்ளிப் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ட்ரக்சரில் இருக்கிற ஃப்ளிப்பு மேஜராக பார்க்குறத ஃபர்ஸ்ட் எப்போவுமே நான் மேஜராக டிசைட் பண்ணுவேன். ஸோ மேஜராக இருக்கிற இதுதான் என்னோட மேஜர் ஃப்ளிப். ஸோ அப்போ ஸ்விங் லோ எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்விங் லோ இது. அப்போ என்னோட ஃபுல் வியூ எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இம்பல்ஸ் ஃபுல்ல.
ஃபுல் வியூ எங்க இருக்கும்? இந்த இம்பல்ஸ்க்குள்ள. ஸோ எனக்கு இம்பல்ஸா நான் வந்து இதை டிசைட் பண்ணுவேன். இப்போ இந்த இம்பல்ஸ்ல மார்க்கெட்டு என்ன செனரியோஸ் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா இந்த இடத்துல ரீடெஸ்ட்ல ஏன்னா என்ன பண்ணிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் கரெக்டா கிளீனா இம்பல்ஸ் கரெக்ஷன் நெக்ஸ்ட் இம்பல்ஸ் தான் கொடுக்குது. இப்போ இதே அளவுக்கு மார்க்கெட் என்ன பண்ணணும்? ஒரு கரெக்ஷனை கொடுத்துட்டு ஒன்று மேலே போகணும், அப்படி இல்லாட்டி கீழே வரணும். ஸோ திங்க், உங்களுக்குள்ளேயே நீங்க திங்க் பண்ணுங்க மார்க்கெட்டு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத. அப்போ நான் இந்த இடத்துக்கு இம்பல்ஸ் வந்து மார்க்கெட் கீழே வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் ஆகணும். இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் ஆகணும் அப்படின்னா என்ன நடக்கணும் அப்படின்னா சிம்பிள். ஸோ இதோடைய இன்டர்னல் ஸ்ட்ரக்சரை நான் பார்க்குறேன். எனக்கு அதோட ஃபிளிப் எங்க இருக்கு? இதான் என்னோட ஃபிளிப்பா நான் டிசைட் பண்ணிக்கிறேன். அதாவது மேஜர்ஸா இந்த இம்பல்ஸுடைய மேஜரை தான் ஃபர்ஸ்ட் பார்ப்பேன், மைனரை எப்பவுமே பார்க்க மாட்டேன். ஸோ மேஜரை பார்க்கலாம் அப்படிங்கும் பட்சத்தில் சிம்பிள். ஸோ என்னோட ஸ்விங் லோவை இதுவா டிசைட் பண்றேன். இப்போ மார்க்கெட்ல என்ன நடந்ததுனால நம்ம டீம் அந்த ஜோனை ரிஃபைன் பண்ணாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஸோ அதுக்கு முன்னாடி அந்த ஜோன் வந்து என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹைலேருந்து லோக்கு நான் கரெக்ஷன் எடுத்தேன் அப்படின்னா என்னுடைய 50 to 60 ஜோன். ஓகே, ஸோ இது என்னுடைய 50 to 60 ஜோன். ஸோ ஜோனா மார்க் பண்ணேன். எல்லாரும் இந்த இம்பல்ஸோடைய 50 to 60. ஸோ பாருங்க, உங்களுக்கு வேணா காமிக்கிறேன். அந்த மாதிரி தான் நம்ம டீம் போட்டு வச்சிருந்தாங்க. ஸோ 50 to 60 ஜோனு. ஸோ இது 50 to 60 ஜோனு ஏன் இங்கேருந்து மார்க்கெட் போகும் அப்படின்னா, சிம்பிளா ஒரு விஷயம் சொன்னேன். இந்த இம்பல்ஸை நான் பார்த்துட்டேன் அப்படின்னா எனக்கு இந்த லோவை எடுத்துட்டேன்னா இது வந்து எனக்கு இம்பல்ஸா மாறிடும். ஆக்சுவலி டோட்டலாகவே எனக்கு இது இம்பல்ஸா மாறும். அப்படியே எனக்கு மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு அப்படின்னா, இந்த இம்பல்ஸுக்கு மோர் தென் 70 to 80% மார்க்கெட் கவர் பண்ணிடுச்சு. அப்போ மார்க்கெட் என்ன பண்ணும்? 100% மார்க்கெட் கீழே வரும். அப்போ மார்க்கெட் கண்டிப்பா என்ன ஆக சான்சஸ் இருக்கு? கீழே வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணணும். அப்போ மார்க்கெட்டு எந்த ஏரியா வரைக்கும் வருங்கிறத பார்த்து ஓகே இந்த இடத்த பிரேக் டவுன் பண்ணாதான் கீழே, இல்லைன்னா மார்க்கெட்டு மேலே போட்டுக்கான சான்சஸ் இருக்கு. சிம்பிள். மார்க்கெட் வந்து 2 வேவா போகலாம். எப்படி போகலாம் அப்படின்னா, மார்க்கெட் ஆனது இந்த இடத்த உடச்சி இதையும் உடைச்சிச்சு அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கங்க, இந்த ஸ்விங் லோல மார்க்கெட் ரெஸ்பெக்ட் ஆகி கரெக்ஷன் கொடுத்துட்டு மேலே போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ரேட் பிளானை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஆனா இங்க ஜோன்ல ரிஃப்ளெக்ட் ஆகி மார்க்கெட் கன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் தெளிவா தெரியுது மார்க்கெட் செல்லு தான் ஆக போகுது. எது வரைக்கும் செல் ஆக போகுது அப்படிங்கிற டெஸ்டினேஷனை எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா, ஸ்விங் லோ இப்ப பிரேக் ஆயிடுச்சு. ஸ்விங் லோ பிரேக் ஆனதுக்கு அப்புறம் ஸ்விங் லோ டு ஸ்விங் ஹைக்கு நான் ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்கிறேன். ஸ்விங் லோல என்ன பண்றேன்? ஸ்விங் ஹைக்கு ரீட்ரேஸ்மெண்ட் செக் பண்றேன். செக் பண்ணும் போது எனக்கு கிளியர் கட்டா ஒரு ஜோன் எனக்கு கிடைக்கும். கிளியர் கட்டா என்ன கிடைக்கும்? எனக்கு ஜோன் கிடைக்கும். அதுதான் என்னன்னா 50 to 60. இப்போ எனக்கு கிளியர் கட்டா எனக்கு என்ன கிடைச்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 to 60 ஜோன் கிடைச்சிச்சு. ஸோ அதையும் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஒரு ஒரு சப்போர்ட் லெவலாக என்னால் மேனேஜ் பண்ண முடியுது 618 வரைக்கும். மார்க்கெட்டில் தெளிவாக இருக்கேன். ஸோ 50 to 60 ஜோன் நான் வரைஞ்சிட்டேன். அதே தான் இங்கேயும் வரைஞ்சி வச்சிருக்காங்க. என்ன போட்டிருக்காங்க? 50 minute சப்போர்ட் லெவல், அதாவது 50 to 60 ஜோன். ஸோ இப்போ மார்க்கெட்ல இந்த மாதிரி நம்ம ஒரு சிம்டம்ஸை ஒரு கன்ஃபர்மேஷனோட நம்ம எடுத்தோம் அப்படின்னா சிம்பிளா சொல்றேன், மார்க்கெட்ல ஈஸியா சர்வே பண்ணணும். ரொம்பலாம் போடல. மார்க்கெட்ல இங்கேயே போய் செல்ல இருக்கணும், இங்க போயிட்டு செல்ல இருக்கணும்லாம் இல்லை. இங்கேயும் அழகா செல் எடுக்க முடியும். இங்கேயும் அழகா என்ன பண்ணிருக்கலாம்? செல் எடுத்துருக்கலாம். பட் நாங்க எடுக்கல. பட் செல் எடுத்துருக்கலாங்கிற காலையிலேயே நாம பார்த்துனோம் அப்படின்னா, மார்க்கெட்டை பார்த்துனோம் அப்படின்னா சிம்பிள். இந்த இடம் ஒரு நல்ல ஏரியா, ஒரு சப்ளை ஜோன். ஓகேவா? ஸோ இந்த சப்ளை ஜோன்லயே ஒரு கன்ஃபர்மேஷன், இந்த கேண்டல் கன்ஃபர்மேஷன் கிடைச்சோடனே அழகா என்ன பண்ணிருக்கலாம்? ஒரு செல் பொசிஷன் இங்கேருந்து எடுத்துருக்க முடியும். இந்த மாதிரி ஒரு ட்ரேட் செட்டப்ஸை எடுத்துருக்கலாம் கன்ஃபர்மேஷனோட. பட் நான் எடுக்காத விஷயத்த பேசி ஒன்றும் ஆக போறது கிடையாது. ரைட்டா? ஸோ நம்ம எதை எடுக்கணுங்கிறதுலாம் பார்க்கணும். இப்போதைக்கு கரண்ட் சுச்சுவேஷன்ல இந்த பிளான், இந்த செட்டப்ல வந்தா மட்டும்தான் ட்ரேட் எடுத்துனா அது ஒரு நல்ல ட்ரேட் செட்டப்ஸா இருக்கும். அது வரைக்கும் இல்லை அப்படின்னா அது ஒரு நல்ல ட்ரேட் செட்டப்ஸா எப்பவுமே அமையாது. அப்படிங்கிற நல்லா மைண்ட்ல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ஒரு ட்ரேடை நான் பர்ஃபெக்டா எடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? இப்படிதான் ஒரு அனலைசிஸை ஒரு ப்ராப்பர் அனலைஸ் பண்ணி வச்சிருக்கணும். மார்க்கெட் 2 செனரியோ நடக்கலாம். முதல்ல 2 செல். இப்போ வந்து
ஏன் ஃபர்ஸ்ட் பிளான் பார்த்தீங்கன்னா 70% போயிட்டு மார்க்கெட் கண்டிப்பாக 100% வருங்கிறது நமக்கு தெரியும். அப்போ அதுலேருந்து ஃபர்ஸ்ட் பிளான் போட்டோம். நெக்ஸ்ட் இந்த இடத்த பிரேக் டவுன் ஆனதுக்கு அப்புறம் கண்டிப்பாக செல்லுங்கிறது நமக்கு தெளிவாக தெரிஞ்சிச்சு. ஸோ அப்போ பேஸாக வச்சு நம்ம ட்ரேட் எடுத்து 1:2 ப்ராஃபிட் பண்ணலாம். இதுக்கப்புறம் அதாவது இதை பிரேக் பண்ணாதான் இங்கேருந்து செல் ஆகும். ஒன்று இங்கேருந்து செல் பண்ணணும், செல் பண்ணியாச்சு. சப்போஸ் இந்த இடத்த பிரேக் பண்ணிருந்துச்சுன்னா இங்கேருந்து செல் பண்ணணும். ஏன்னா கண்டிப்பாக மார்க்கெட் எங்கே வரணுங்கிற ஒரு டெஸ்டினேஷன் நமக்கு தெரியணும். ஓகேவா? ஆஃப்டர் தட் ரெண்டுமே முடிஞ்சு இந்த இடத்த உடச்சிருந்துச்சு அப்படின்னா நான் கரெக்ஷனுக்கு வெயிட் பண்ணி இந்த மொமெண்டம் எப்படி மூவ் ஆயிருக்கு, கரெக்ஷனுக்கு எப்படி செட் ஆகும். ஏன்னா மார்க்கெட் ரேலியா அப்படியே போயிருக்கா, அப்படியே போயிருந்துச்சுன்னா ரேலியில எஸ்டீம் லோல தான் நான் பை இருப்பேன். ஸோ எஸ்டீம் லோக்கு வந்ததுக்கு நான் பை இருப்பேன். மார்க்கெட் அழகா ஸ்ட்ரக்சர் கொடுத்து தான் போயிருக்கு அப்படின்னா ஸ்ட்ரக்சர் கொடுத்து போயிற வரைக்கும் நான் என்ன பண்ணுவேன், வெயிட் பண்ணி நிதானமா என்ன பண்ணுவேன், ட்ரேட்ஸை எக்ஸிக்யூட் பண்ணுவேன். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமே இதுதான். ட்ரேட் எடுக்கிறத விட அதுக்கு பொறுமையா இருந்து எந்த இடத்துல ட்ரேட் எடுக்கலான்னு பார்த்து தான் ட்ரேட் எடுக்கணும். அவசரப்பட்டு ட்ரேட் எடுத்து தேவையில்லாம என்ன பண்ணக்கூடாது, மார்க்கெட்ல மாட்டிக்கவே கூடாது. அப்படிங்கிறதா நான் சொல்லக்கூடிய, எப்பவுமே எல்லாருக்கும் சொல்லக்கூடிய ஒரு வேர்டு. இல்லை நான் தலைகீழாக தான் நான் குடிக்க போனேன், நான் எல்லா இடத்துலையும் ட்ரேட் பண்ண போனேன் அப்படின்னா அடி வாங்க போகிறது நீங்க தான். ஸோ அதனால நான் சொல்றது பெஸ்டான ஒரு ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி இருங்க. இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பிளான் என்ன அப்படின்னா, இந்த ஜோன் இப்போ மார்க்கெட்டு அழகா ஒரு ஸ்ட்ரக்சர் வச்சுதான் கீழே இறங்கலாம். ஓகேவா? ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் வைக்கலாம். பட் இங்கே தான் நமக்கு ஒரு காம்ப்ளிகேஷன், இங்கே பெருசாவே இருக்கு. ஸோ இதே அளவுக்கு ஸ்ட்ரக்சர் வச்சு இதே ரேஞ்சுக்கு ஸ்ட்ரக்சர் வைக்கலாம் அப்படின்னா இந்த இடத்துல எப்போ ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் நடக்கணும், எனக்கு பையிங் கன்ஃபர்மேஷன் கிடைச்சிச்சு. ஸோ ஒன்று முடிஞ்சா இங்கேயே ட்ரேட் எடுக்கலாம், அப்படி இல்லாட்டி கரெக்ஷன்ல ட்ரேட் எடுக்கலாம், அப்படி இல்லாட்டி எஸ்டீம் லோல ட்ரேட் எடுக்கலாம். ஸோ 3 ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி பைக் இருக்கு. சப்போஸ் இதை டோட்டலாகவே டாமினேட் பண்ணிட்டான் அப்படின்னா மார்க்கெட் யோசிக்கவே வேணாம், எங்கே வரப்போகுது, ஸ்விங் லோக்கு தான் வரப்போகுது. ஏன்னா நான் உங்களுக்கு வரைஞ்சி வச்சிருக்கேன். இந்த ஸ்விங் லோ சரிதா, இந்த இடத்துக்கு தான் மார்க்கெட் வரும். அதாவது இப்போ கரண்ட் பிளான் என்ன அப்படின்னா, இன்னும் சப்போர்ட் ஏரியாவுக்கு மார்க்கெட் வந்துச்சு. நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா, மார்க்கெட் இங்கேருந்து இதை பிரேக் அவுட் பண்ணும். பிரேக் அவுட் பண்ணுச்சு அப்படின்னா கம்பல்சரி ஒரு ரீடெஸ்ட்டை கொடுத்துட்டு கீழே நம்பர் 1. சப்போஸ் இது பிரேக் அவுட் ஆகலை அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்ட்ரக்சரை வச்சுட்டு ஸ்ட்ரக்சரை ஷிஃப்ட் பண்ணும்போது லெட்ஸ் கோ ஃபார் த பை சைட். இதை பிரேக் பண்ணுச்சுன்னா செல் சைட், இதை பிரேக் பண்ணாத வரைக்கும் பை சைட். ஏன்னா கோல்டுடைய ஃபண்டமெண்டல் அப்டேட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கும் உள்ள பேச்சுவார்த்தை. பட் ரஷ்யா உங்களுக்கே தெரியும் என்ன இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, இந்தியா ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணுது, இந்தியா ரஷ்யாட்ட தான் ஆயில் வாங்குவேன்னு சொல்லுது. ஆனால் ட்ரம்ப் அதை முறியடிக்கிறதுனால இந்தியாவில் எல்லாத்துக்கும் நான் 100% டரிஃப் போடுவேன்னு சொன்னாரு. ஸோ அதனால யூஎஸோட எக்கனாமி டோட்டலாகவே கொஞ்சம் கொலாப்ஸ் ஆகுது. அந்த ஒரு விஷயத்துலையும் இன்னொன்று கோல்டோட ப்ரைஸ் எக்கச்சக்கமாக ஏறிக்கிட்டே தான் போகுது. குறையுமான்னு கேட்டால் ரொம்ப ரொம்ப ஒரு குரூஷியலான ஒரு விஷயம் தான் குறையிறது அப்படிங்கிறது. பட் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில கோல்டோட ப்ரைஸ் ஏறதான் செய்யும். ஸோ அதனால மேக்சிமம் எல்லாருமே இன்னும் ஒரு 1 வீக் ஆர் 2 வீக்ஸ் பை சைடு எங்க கிடைக்கும், பை எங்கெங்கெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற பையை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுங்க. செல் சைட் வேணாம், என்னென்ன ஜோன்ல பை பண்ணலாங்கிற பேஸா வச்சு ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ஏரியாவை பிக் பண்ணி அந்த ஸ்ட்ராங்கான ஏரியால நான் பை பண்ணணுங்கிற பேஸா வச்சு மேக்சிமம் பை சைடு போங்க. செல் சைட் அப்படிங்கிறது ஒரு சின்னதா செல் ஆகுது அப்படின்னு சொல்ல வேணாம். ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸுக்கு தெரியும், ஏன்னா வி ஆர் ஆல்வேஸ் புட்டிங் த ஸ்டாப் லாஸ். ஏன்னா எங்களுக்கு தெரியும் எங்கேருந்து எங்க மார்க்கெட் டைரக்ஷன் போகும். ஸோ தென் அங்கேருந்து எங்க மார்க்கெட் போக போகுது அப்படிங்கிறது இல்லை. நான் சொன்ன அனாலிசிஸ் வச்சு எங்கெங்கன்னு பை போகுமோ அந்த இடத்துல பையிங்கான செனரியோ பண்ணுங்க. இப்போ நான் செல் போட்டேன் அப்படின்னா எனக்கு தெரியும் மார்க்கெட் எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ண போது, இந்த இடத்துக்கு ஏன் வரப்போகுதுங்கிற ஒரு கிளாரிட்டி தெரியும். அதே மாதிரி தான் ஒரு மார்க்கெட்டில் நீங்கள் ட்ரேட் எடுக்க போறீங்கன்னா ஏன் மார்க்கெட் இவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுது, இந்த டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணால் இங்கேருந்து இங்கே என்ன நடக்கலாம் அப்படிங்கிற திங்க் பண்ணிட்டு ப்ராப்பராக ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணுங்க. எனிவே அண்ட் தென் பை பை, see you all.